ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீமாக அப்படியே ஃபீல்டு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் ஒரு குட்டி டிஸ்கஷன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வந்துட்டோம், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே மண்டபத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே போனால் எனக்கு ஒரு ஷாக். எங்கள் ஊருக்கார அண்ணா, என்னடா நம்ம ஊருக்கார அண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நீ என்ன யூடியூபரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே லைட்டாக ஃபேஸை காட்டலாம் காமிச்சு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே பிடிச்சி ஒரு வீடியோ போட்டு எடுத்துட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சாரோட ரிலேஷன் அங்கே இருந்தாங்க. ஸோ சாரும் அப்படியே அவங்க கூடலாம் பேசிட்டு, சரி ஓகே நம்ம வந்தது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பினா இந்த சைடு அக்கா, தம்பி, அண்ணா எல்லாருமே இருக்காங்க. என்னடா அது, நமக்கு தெரியாமல் ஏதாவது புதுசாக கல்யாணம் ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டாஃபுங்களாம் வந்தாங்க. சரி ஸ்ட்ரைட்டாக நம்ம உள்ளே போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டாம் இல்லைங்களான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ ஹாப்பி மேரி லைஃப். நெக்ஸ்ட் என்ன, நமக்கு என்ன சாப்பாடு தானே முக்கியம், அதுக்கு தானே வந்தோம். அப்படி ஆர்வமாக போய் உட்காந்துங்க. அப்படியே எல்லாரும் ஆர்வமாக வீடியோ எடுக்கிற, என்ன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழையில எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரே பல்பாக போயிடுச்சு. ஐயோ என்னடா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை தீர்க்கறதுக்கு பேக்கரிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அப்புறம் பேக்கரிக்கு போனோம். பேக்கரிக்கு போய்ட்டு எல்லோரும் ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி கொடுத்துட்டு, அப்புறம் இந்த சைடு கலா மேம் இருந்தாங்க. கலா மேம் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், மேம் ஓகேவா சாப்பாடெல்லாம் ஓகேவா சூப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கலா மேம் சூப்பராக இருந்துச்சு மேம், பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஜீரணம் ஆகலை, அதுக்கு தான் டீ குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சரி ஓகே இங்கே ஃபன் ஓகே, பாய் சைடு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சைடு போனால் ஸோ அங்கேயும் சேம் இது தான், டீயும் பப்ஸும் வாங்கி வச்சுட்டு அவங்களும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லைட்டாக பசிக்குது, அங்கேருந்து இங்கே வந்தோம்ல அதுக்கு தான் சும்மா போட்டுக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிவன் சார் எல்லாருமே சும்மா இதனால் நான் சொல்ல வர கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழகான டீமும் பிடிச்ச வேலையும் கிடைச்சா இருக்கிற இடம் சொர்க்கம் தான். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஒவ்வொரு நாளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.